nature's comfort. Ramraj presents bamboo cotton white shirts. நான் சொல்றத கேட்கறவங்க மட்டும் இருக்கலாம், இல்லாதவங்க வேற வேலையை பார்த்துட்டு போகலாம். மச்சி இவன்டா டாட் எங்க வந்த? சமாதானம் பேச. சமாதானம் பேச வெறுங்கையோடைய வந்த? அது சரி, இனிமேலாவது ஒழுங்கா நடந்துக்குவியா? இதுல நான் சொல்றதுதான் நான் செய்வேன். என்னது? நான் அதெல்லாம் மறந்து ரொம்ப நாள் ஆச்சுப்பா. சரி, பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறேன். அப்பாவுக்கு மரியாதை கொடுத்து பேசுவியா? இன்னும் ஊங்குற? சரிங்க. சரி போ, வெளியே போகும்போது சமாதானம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு போ. பிரச்சனையே நீதானடா. நான் தான். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. நான் தான். நான் சொல்றதுதான் சட்டம். நான் சொல்ற மாதிரி தான் ஷோ பண்ணணும். விருப்பம் இருந்தா பண்ணுங்க. ஐயா, ஓப்பனிங் முடிஞ்சிச்சிங்க. இல்லையா, கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துட்டு சும்மா பேசிடலாம் பாத்துங்க. ஆமா, சரி. இப்ப என்ன ஆச்சா நண்பர்களே? ஆமா, பெரியாவும் சின்னையாவும் சமாதானம் ஆயிட்டதா சொல்லியிருக்காங்க. குறிப்பா நேத்து அன்புமணி ராமதாஸ் தைலாபுர தோட்டத்துல போய் ராமதாஸ் வந்து மீட் பண்ணாரு. மீட் பண்ணிட்டு வெளியே வந்து பத்திரிகையாளர்கிட்ட பேசுறப்ப என்ன சொல்றாருன்னா, பொதுவா பொதுக்குழுவுல இந்த மாதிரி காரசாரமான விவாதங்கள் நடைபெறது சகஜம்தான். எங்க கட்சியில ஜனநாயகம் இருக்கு, எல்லா கட்சியும் மாதிரிதான் பொதுக்குழுன்னு நாங்க விவாதம் பண்ணோம். இது உட்கட்சி பிரச்சனை, நீங்க யாரும் வெளியில பேச தேவையில்லை, நாங்களே பேசி சரி பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்காரு தற்போதைக்கு. ஓகே, அப்புறம் எதுக்கு பனையூர்ல ஆபீஸ் திறக்கிறேன்னு சொன்னாருன்னு தெரியல. பாருங்க, அது டாடிக்கு தெரியாம திறந்திருக்காரு. தெரிஞ்சதை எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாரு. அதுவும் பனையூர்ல திறந்திருக்காரு. அது என்ன, டாடிகள் சண்டை போடுவர்கள் சரணாலயமா பனையூர் அப்படின்ற கேள்வி வெளியே சுத்துது. சரி, ஓகே. ஆனா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆரம்பத்திலே குடும்பத்துக்குள்ள பேசினப்பவே முகுந்தன் வேணாம் அந்த பொறுப்புக்குன்னு அன்புமணி ராமதாஸ் சொன்னதா வந்து சொல்றாங்க. இருந்தா கூட நான் சொல்றதா இங்க கேட்கணுங்கிற மாதிரி குடும்பத்துக்குள்ள முன்னாடியே பேசினதாவும் சொல்றாங்க. அதையும் மீறி நான் அறிவிப்பேன், நீ அமைதியா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் கூட்டு வந்தாங்களாம். இருந்தா கூட ராமதாஸ் அறிவிச்ச உடனேயே நான் இவ்வளவு தூரம் சொல்றேன், தலைவரா இருந்து இவ்வளவு தூரம் நான் சொல்றேன், அதையும் மீறி நீ அறிவிப்பீங்களான்னு சொல்லிட்டு தான் அங்கேயே மைக்க பிடிச்சி அன்புமணி ராமதாஸ் வந்து நான் கட்சிக்கு வந்து 4 மாசம் தான் ஆச்சு, அதுக்குள்ள பொறுப்பான்னு வந்து வெளிப்படையா கேட்டுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னாரு, நீ தலைவரா இருக்கலாம், பட் நிறுவனர் நான் தான், நான் சொல்றதான் கேட்கணும்னு சொல்லிட்டு நியூ கிளாஸ் தான் நடந்துருச்சு. அது வாரிசு எதுக்கு இன்னொரு வாரிசா அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் கேட்கிறாரு. அப்ப நீ யாரு அப்படின்னு ராமதாஸ் கேட்கிறாப்புல. இவரே ஒரு மனைவி எல்லாம் வந்து எம்பி தேர்தல் நின்னாங்க, அதையெல்லாம் சுட்டி காட்டி அப்ப நான் என் பேரனை கொண்டு வரக்கூடாதா அப்படிங்கிறது ராமதாசனுடைய வாதமா இருக்கு. இன்னொரு பக்கம் என்னன்னா, பேரன் வந்துட்டாருன்னா தன்னுடைய முக்கியத்துவம் கட்சியில குறைஞ்சிரும் அப்படின்னு அன்புமணி நினைச்சிருக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களுடைய வட்டாரங்களும் சொல்றாங்க. எது எப்படியோ இப்ப வந்து அன்புமணி ராமதாஸ் வெளியில ஊடகங்கள்ல நாங்க சமாதானம் ஆயிட்டோம், உட்கட்சி பிரச்சனை சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் கூட பங்காளி சண்டை எப்படி ஓயாதோ அதே மாதிரி அப்பா மகன் சண்டையும் ஓய்ந்ததாக சரித்திரங்கள் இல்லை. உட்கார்ந்து அவங்க பேசும்போதே இவர் ஒரு பக்கம் பார்த்துட்டு இருந்தாரு, இவர் ஒரு பக்கம் பார்த்துட்டு இருந்தாரு, எனக்கு என்ன அப்படின்ற மாதிரிதான் இருந்தாங்க. ஆமா, 2024 இப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ள 2025 ஆரம்பமாக போகுது. புத்தாண்டு தொடங்கணும் சில தினங்கள்லயே வந்து பொங்கல் வரும். பொங்கலுக்காக தமிழ்நாடு அரசு பொங்கல் பரிசாக ஒரு 1000 ரூபாய் பணமும், அப்புறம் வந்து 1 கிலோ சர்க்கரை, 1 கிலோ பச்சரிசி, ஒரு கரும்பெல்லாம் வந்து கொடுப்பாங்க. இப்ப தமிழ்நாடு அரசு இந்த பொங்கல் சிறப்பு தொகுப்பை கொடுக்க போறாங்களாம். அந்த 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு கரும்பு. ஆனா 1000 ரூபாய் பரிசு தொகை இல்லைங்கிறத தங்கம் தென்னரசு நிதியமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு. காரணம் என்னன்னா, கொஞ்சம் நிதி பற்றாக்குறை, நிதி சுமையெல்லாம் இருக்கு. ஏன்னா கடந்த ஆண்டே சென்னையிலயும் சரி புயலால பாதிக்கப்பட்டிருந்தது. அதுக்கு ஒரு 19,000 கோடி நம்ம வந்து கேட்டிருந்தோம் மத்திய அரசு கிட்ட. அதே மாதிரி தென் மாவட்டங்களும் பாதிக்கப்பட்டிருந்தது, அதுக்கான ஒரு 18,000 கோடி கேட்டிருந்தோம். மொத்தம் ஒரு 37,000 கோடி கேட்டிருந்தோம். ஆனா அவங்க கொடுத்தது என்னமோ 250 கோடி மட்டும்தான். அதையும் மீறி நாங்க சென்னையிலயும் சரி தென் மாவட்டம் இருந்த மக்களுக்கும் சரி ஒரு 6,000 ரூபாய் பணம்லாம் நிவாரணமும் நாங்க கொடுத்தோம். இப்ப என்னன்னா கொஞ்சம் பட்ஜெட் இடிக்கிறதுனால நாங்க அந்த தொகுப்பு மட்டும் நாங்க கொடுக்குறோங்கிறத வந்து சொல்லியிருக்காரு நிதியமைச்சர். ஆனா அங்கதான் கொஞ்சம் இடிக்குது. போன தடவை 2 பெரிய வெள்ளம் வந்துமே இவங்க வந்து பொங்கலுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாங்க. இந்த தடவை வந்து சென்னையில பெருசா வெள்ளம் ஏற்படல, அது பக்கத்துல இருக்கிற திருவண்ணாமலை கடலூர்ல பாதிப்பு ஏற்பட்டுச்சு. அப்படி இருந்தும் இந்த தடவை 1000 ரூபாய் கொடுக்க முடியல அப்படின்னோம்னா அங்க ஒரு கேள்வி வருது, ஏன் அப்படின்ட்டு வருது. ஏன்னா எலெக்ஷன் வரல இந்த வருஷம். 2026 எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி
மாதிரி இந்த வருஷம் 1000 ரூபாயும் அடுத்த வருஷம் கொஞ்சம் சேர்த்தி போட்டு கூட கொடுத்தோம்னா மக்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு ஏப்ரல் மாசம் வருவாங்கன்னு கணக்கு போட்டிருக்கலாம் திமுகவை சேர்ந்தவங்க. இந்த மாதிரி திட்டங்கள் வந்து சரியா செயல்படுத்துறது ஒரு பக்கம், ஆனா இன்னொரு பக்கம் அந்த வச்சு நிர்வாக ரீதியிலான இந்த மிஸ்மேனேஜ்மெண்ட் நடக்குதுல்ல, அதுவே இந்த திட்டங்களுக்காக வந்து ஒரு கெட்ட பேரை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. ஆமா, இன்னொரு விஷயம் என்னன்னா ஒவ்வொரு மாசம் 15ஆம் தேதி அந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை கொடுப்பாங்க. ஆமா, அத பொங்கலுக்கு முன்னாடியே கொடுக்கலாமாங்கிற ஆலோசனை போய்கிட்டு இருக்கா. அதுவே ஆலோசனை தானே, அதே முன்னாடி கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், நாங்க தான் பொங்கலுக்கு 1000 கொடுத்துட்டோம்னு சொல்லிடலாம்ல. அப்படி. ஆமா, இன்னைக்கு வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கன்னியாகுமரியில திருவள்ளூர் சிலையிலிருந்து இங்க விவேகானந்தர் பாறைக்கு ஒரு கண்ணாடி பாலத்தை திறந்து வைக்க போறார். அதுக்கான ஏற்பாடுகள் மும்முரமா நடந்துட்டு இருந்தது கடந்த ஒரு மாச காலமாக. ஆமா, திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்டு கன்னியாகுமரியில 25 வருஷம் ஆகுது. அதாவது வெள்ளி விழா கொண்டாட்டம் வந்து நடக்க போகுது. 2000ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி கலைஞர் கருணாநிதி வந்து அதை திறந்து வச்சாரு. இப்போ வந்து 25 வருஷம் முடிஞ்சிருக்கிறதுனால தமிழக அரசு ஒரு 3 நாள் விழாவை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதுல நாளைக்கு நடக்கிற இந்த கலை நிகழ்ச்சிகள் மட்டும் அண்மையில முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் இறந்தனால வந்து ஒத்தி வச்சிருக்காங்க. மற்றபடி இந்த பாலம் திறப்பு விழா, திருவள்ளூர் பத்தின பட்டிமன்றம், பேச்சு போட்டிகள்லாம் நடத்தினாங்க, அதுக்கான பரிசு அளிக்கிற விழா அப்படின்னு சொல்லிட்டு சில ஏற்பாடுகள்லாம் அங்கே நடந்துகிட்டு இருக்கு. அந்த லைட் எல்லாம் வந்து லேசர் லைட்டிங்லாம் வச்சு ஒரு மாதிரி ஜெகஜோதியா இருக்கு இந்த திருவள்ளுவர் சிலை. இன்னைக்கு சாயந்தரத்துல இருந்து ஆரம்பிக்குது நிகழ்ச்சிகள். இதை வந்து சென்னையில 15 இடங்கள்ல வந்து அந்த எல்இடி ஸ்கிரீன் மூலமா இதை வந்து ஒளிபரப்புறாங்க. ஓகே, சென்னையில 5 இடங்கள் ஒளிபரப்புறதுக்கு காசு இருக்கு, கண்ணாடி பாலம் கட்டுறதுக்கு காசு இருக்கு, ஆனா 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு காசு இல்ல. பேனா செலவு வைக்கிறதுக்கு காசு இருக்கு 100 கோடி பட்ஜெட்ல. ஆமா, சரி. இன்னொரு பக்கம் என்னன்னா, தூத்துக்குடி போயிருந்தாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அந்த புதுமை பெண் திட்டத்தை விரிவாக்கம் வந்து பண்ணிருக்காங்க. இப்ப அரசு பள்ளி படிக்கிற இந்த மாணவிகளுக்கு 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கிற மாணவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப அரசு உதவி பெறும் பள்ளி அந்த மாணவிகளுக்கும் 1000 ரூபாய் கொடுக்கலாங்கிற திட்டம் அதான் விரிவுபடுத்திருக்காங்க. சுமார் 75,000 மாணவிகள் இதனால பயன்பெறுவாங்கன்னு சொல்றாங்க. நல்ல விஷயம் தான், நல்ல விஷயம் தான். மாணவிகளுக்கு இந்த பணம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா. இன்னொரு பக்கம் பாத்தீங்களா, அமைச்சர் தாமு அன்பரசன் எதிர்கட்சிகளுக்கு சாபலாம் விட்டுக்கிட்டு இருக்காரு. ஆமா, என்ன சொல்றாரு, எங்களுடைய வைத்தறிச்சல் உங்களை சும்மா விடாது, சும்மா சும்மா எங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க, அப்படி சொன்னீங்கன்னா எங்க வைத்தறிச்சலோட எஃபெக்ட் காட்டும், பாத்தீங்களா 2 மாங்காய் அவுட் ஆயிருச்சு அப்படின்றாரு. இன்னொரு ஆமாங்க, மாங்காய் 2 மாங்காய் வந்து அடிச்சுக்கிச்சு, அவுட் ஆயிருச்சு அப்படிங்கிறாரு. அதே மாதிரி அண்ணாமலை வந்து சாட்டையால அடிச்சுக்கிறாரு, எங்க கீழே கொடுத்துருந்தா நாங்களே நல்லா அடிச்சு கொடுத்துருப்போம். இன்னொரு பக்கம் சீமான் ஆலையே காணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா சீமான் விமர்சிச்சுதான் இருக்காரு. இதுக்கு எல்லாமே காரணம் எங்களுடைய வைத்தறிச்சல் தான், ஸோ பி கேர்ஃபுல் எங்களை விமர்சிக்கிறதுக்கு முன்னாடி அப்படிங்கிறாரு. இப்ப நீங்க விமர்சனம் பண்ணிட்டு வர இருக்கீங்க. ஐயோ சாரி சார், உங்க வைத்தறிச்சல் ஏதாவது பண்ணிட போகுது. அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாதீங்க. அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு மாணவி அந்த வளாகத்திலே வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானாங்க. அது தொடர்பா இன்னைக்கு காலையில தாவேகாவுடைய தலைவர் விஜய் ஒரு அறிக்கையை வந்து கொடுத்திருந்தாரு. ஸோ இங்கே தமிழ்நாட்டில் பெண்களுக்கும் சரி, தாய்மார்களுக்கும் சரி, குழந்தைகளுக்கும் சரி நடக்கிற இந்த பாலியல் அத்துமீறல்கள், அவங்க மேலே நடத்தப்படுற அந்த துன்புறுத்தல்கள், இதெல்லாம் பார்த்து எனக்கு வந்து ரொம்ப துயரமா இருக்கு, ஒரு மன அழுத்தத்தில் இருக்கேன், ஒரு சொல்லணும்னா துயரத்தில் நான் இருக்கேன். இதெல்லாம் வந்து மாத்துறதுக்காக கண்டிப்பாக நான் ஒரு முயற்சி எடுப்பேன். தமிழ்நாட்டை வந்து ஒரு அரணாகவும் அவங்களுடைய அண்ணனாகவும் இருந்து காப்பாற்றுவேன் அப்படின்னு வந்து பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லை, கடைசியாக ஒரு லைன் சேர்க்கிறாரு, அதுதான் கொஞ்சம் இடிக்குது. கவலைப்படாம படிங்க, பாதுகாப்பான தமிழகத்தை உருவாக்கியே தீர்வோம், அதற்கான உத்தரவாதத்தை நாம் அனைவரும் இணைந்து சாத்தியப்படுத்துவோம் அப்படின்னு சொல்றாரு. நான் மட்டும் சாத்தியப்படுத்துவேன்னு சொல்லல, எல்லாரும் இணைந்து சாத்தியப்படுத்துவோம் அப்படிங்கிறாரு. அந்த இடத்துல வந்து என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கிறது வந்து சரியா கன்வே ஆகலன்னு நினைக்கிறேன். என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்க எல்லாரும் அண்ணனுக்கு வாக்களிச்சீங்கன்னா இணைந்து சாத்தியப்படுத்திடலாம் அப்படி வர்றாரு. 2026 குறியீடு போல இருக்கு. லெட்டரை வெளியிட்டது மட்டும் இல்லாம உடனடியா வண்டி எடுத்துட்டு புஷியானந்த கூட்டிட்டு ஆளுநர் மாளிகைக்கு போயிருக்காரு. ஆமா, இந்த ஆளுநர் மாளிகை அரசியல் தான் வந்து இப்போ புதுசா அடுத்து விஜய் எடுத்திருக்கிற விஷயம் அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆளுநர்ல போய் பார்த்துட்டு தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இந்த மாதிரி இப்ப அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு சம்பவம் நடந்துச்சு, அவங்க மேல சரியா நடவடிக்கை எடுக்கணும், அது போக பெஞ்சல் புயலுக்கு சரியான நிவாரணம் வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுக்கல, அதையும் நீங்க ஒன்றிய அரசு கிட்ட வந்து கேட்டு வாங்கி தரணும் அப்படிங்கிற இந்த 3 புகார்களை வந்து ஆளுநர்கிட்ட கொடுத்துருக்காராம். ஸோ இதுதான் வந்து எப்பயுமே பிஜேபி ஏடிஎம்கே தான் இந்த ஆளுநர் அப்படிங்கிற அரசியல் வந்து டீல் பண்ணுவாங்க. இப்ப இவரு நேரடியா வந்து ஒன்றிய அரசை நீங்க வலியுறுத்துங்க அப்படின்னு சொல்லி ஆளுநர்கிட்ட கொடுத்துருக்கிறத பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, ஓஹோ இவரும் வந்து ஆளுநரை பிஜேபியினுடைய ரெப்ரசன்டேட்டிவா தான் பாக்குறாரு போல இருக்கு அப்படிங்கிற அரசியல் இவர் கையில் எடுக்கிறாரு
இதையெல்லாம் வந்து எதிர்கட்சிகள் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆளுநரோட மைண்ட் வாய்ஸ் என்னவா இருந்திருக்கும்னா, நானே இன்னும் எவ்வளவு நாள் இருக்க போறேன்னு தெரியல, அடுத்து ஜனவரி 6ஆம் தேதி வரை சட்டமன்றத்துக்கு வரை போகணும், இப்ப நீ கொடுத்துருக்கீங்க, அதெல்லாம் எடுத்துட்டு நான் பாயிண்ட் எடுத்துட்டு போறேன்னு இருப்பாரு. ஆனா தமிழ் அரசு கொடுத்த அறிக்கையை தான் அவர் படிக்கணும். இன்னொரு பக்கம் அவர் வந்து பதவி காலம் முடிஞ்சிருச்சு, அதுக்காக தான் டெல்லி போய் பிரதமர் உள்துறை அமைச்சர்லாம் பேசிட்டு வந்திருக்காரு. பார்ப்போம். இன்னொரு பக்கம் அண்ணா பல்கலைக்கழகம் நடந்த இந்த சம்பவத்தின் காரணமாக உயர்கல்வித்துறை செயலாளர் அனைத்து பல்கலைக்கழகத்துக்கும் கல்லூரிக்கும் சர்க்குலர் அனுப்பிச்சிருக்காரு. அதாவது இந்த அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்துக்கு காரணமே வெளியில இருந்து ஒரு நபர் உள்ள போயிட்டார் அப்படிங்கிறது தான். அப்படி அந்த செக்யூரிட்டி குறைபாடு ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறதுனால இனிமேல் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பல்கலைக்கழகங்களையும் வெளியாட்கள் யாருமே உள்ள வரக்கூடாது. நிறைய பேர் வாக்கிங்லாம் போறாங்களா அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள. ஸோ அதெல்லாம் வந்து இனிமேல் அனுமதிக்க கூடாது, பாதுகாப்பை பலப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி உயர்கல்வித்துறையினுடைய செயலாளர் ஒரு சுற்றறிக்கை வந்து அனுப்பியிருக்காரு. அதே மாதிரி சென்னை மையப்பகுதியில் அமைஞ்சிருக்கு எக்ஸ்பிரஸ் அவென்யூ. அந்த மால்ல ஏடிஎம்கே சேர்ந்தவங்க பதாதை ஏந்தி உள்ள போனவங்க யார் அந்த சார் அப்படின்னு சொல்லிட்டு பதாதை ஏங்கி எக்ஸ்பிரஸ் அவென்யூ மால் நடுவுல வந்து சுத்தி ரவுண்டா நின்று டிஎம்கேக்கு எதிராக கோஷம்லாம் வந்து போட்டுருக்காங்க. நிறைய பெண்கள் வந்து கேட்டாங்க என்ன ஏதுங்கிறப்போ நிறைய ஏடிஎம்கே காரங்க இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு, அந்த கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் நபர் அந்த சமயத்துல யார்ட்டையோ சொல்லுங்க சார் எல்லாம் பேசியிருக்காரு, ஆனா திமுக அரசு அவங்க மறைக்கிறாங்க, அந்த நபரையும் கண்டுபிடிக்கணும், தண்டனை வந்து கொடுக்கணும், ஞானசேகரனுக்கு கடுமையான தண்டனை வந்து கொடுக்கணும், இந்த மாணவிக்கு மாதிரி ஒரு அத்துமீறல் வந்து நடந்திருக்குங்கிற மாதிரி மக்கள்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நூதன போராட்டமா அது வந்து பார்க்கப்பட்டது. அததான் அண்ணாமலை வந்து பாராட்டி இருக்காரு. அதிமுக வந்து பரவாயில்ல, இந்த நேரத்துல எதிர வேற வேற கட்சிகளா இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து உறக்க வந்து கேள்விகளை கேட்கணும், சரியான கேள்விகளை வந்து அதிமுக கேட்குதுன்னு சொல்லி பாராட்டி இருக்காரு. அண்ணாமலை கிட்ட இருந்து எடப்பாடி பழனிசாமி பாராட்ட வாங்கிட்டு இருக்காரு. ஆனா ஏடிஎம்கேல நடந்த உட்கட்சி பூசல் காரணமாக துப்பாக்கி சூடுலாம் நடந்திருக்கு. இது எங்கன்னா விருதுநகர் மாவட்டத்துல மேற்கு ஒன்றிய செயலாளரா இருக்காரு சந்திரன்கிற நபரு. இவருக்கும் முன்னாள் ஒன்றிய செயலாளர் பூமிநாத்துக்கும் பயங்கர பிரச்சனை போயிட்டு இருந்ததா சொல்றாங்க. ரெண்டு பேரும் வெளிப்படையா அடிச்சுப்பாங்களாம், வாட்ஸ்அப் குரூப்ல அடிச்சுப்பாங்க அப்படிலாம் போயிட்டு இருந்திருக்கு. ஏன்னா இப்பதான் வந்து கட்சியில் உட்கட்சி தேர்தல் நடந்தப்ப பூமிநாத் விடுவிக்கப்பட்டு சந்திரன் வந்து நியமிச்சிருக்காங்க. அது ஒரு சண்டை. லோக்கல் பாலிடிக்ஸ்ல பிரச்சனை. ஒரு வாட்ஸ்அப் குழுவுல என்ன பண்ணிருக்காருன்னா சந்திரன் கேடி ராஜேந்திர பாலாஜி விமர்சனம் பண்ணி போட்டிருக்காரு. இதனால பூமிநாத் குழுவுக்கும் சந்திரன் குழுவுக்கும் பயங்கர வாக்கியா தகராறு. இதுக்கு நடுவில் வந்து இருக்காரு பிரபாத் அப்படிங்கிற நபர். இவர் யாருன்னா தகவல் தொழில்நுட்ப பிரிவு மண்டல செயலரா இருந்திருக்காரு. சரி, பிரபாத் வந்து கேடி ராஜேந்திர பாலாஜி ஆதரவாளர். நீங்க எப்படி கேடி ராஜேந்திர பாலாஜியை பத்தி தவறா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல சண்டை. உடனே சந்திரன் வந்து நியாயம் கேட்டு பிரச்சனை பண்றதுக்காக பிரபாத் வீட்டுக்கு போயிருக்காரு. பிரபாத்துக்கும் சந்திரனுக்கும் பயங்கர சண்டை. பிரபாத் வீட்டுல இருந்து எடுத்துட்டு துப்பாக்கி எடுத்துட்டு வந்து வானத்தை நோக்கி சுட்டுருக்காரு. உடனே அக்கம் பக்கம் எல்லாம் ஒன்னா கூடி என்ன துப்பாக்கி எல்லாம் சத்தம் கேக்குதுன்னு பண்ணிருக்காங்க. பாக்குறப்ப இப்ப காவல்துறை வழக்கெல்லாம் பதிவு பண்ணிருக்காங்க. பிரபாத் லைசன்ஸ் வாங்கி துப்பாக்கி வச்சிருந்தாரு. அவரு பிரபாத் என்ன சொல்றாருன்னா என் குடும்பத்தை தாக்க வந்தாங்க, என்னையும் தாக்க வந்தாங்க, அதனால தக்காத்துக்காக தான் வானத்தை நோக்கி தான் சுட்டேன் அப்படின்ட்டு இருக்காரு அவரு. இந்த துப்பாக்கி சுட்டுனால யாருக்கு எந்த விதமான காயமோ பாதிப்போ அப்படிலாம் இல்லை. இருந்தாலும் கூட துப்பாக்கி எடுத்து வானத்தை நோக்கி சுடுறதுங்கிறது ஒரு மிரட்டல்ல தானே இருக்குது. எடப்பாடி சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு வந்து வீதிக்கு வீதி பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா அவங்க கட்சியிலேயே துப்பாக்கி எடுத்து சுட்டுக்கிட்டு இருக்காங்க, சட்டத்தை அவங்க கையில எடுத்துக்கிறாங்க. இது எப்படி சரின்னு தெரியல. துப்பாக்கியா கையில எடுத்த சட்டம் ஒழுங்கு சரியில்லாம தானே போகும். இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு தென் மாவட்டங்கள். ஓகே, முதுபெரும் கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய தலைவர் நல்லக்கண்ணு ஐயா அவர்களுக்கு 100 வயசு ஆயிடுச்சு. 100 வயசை அவர் எட்டிட்டாரு. அதை சிறப்பிக்கிற வகையில அவருக்கு வந்து ஒரு 100ஆண்டு விழா நிகழ்ச்சி வந்து நடத்தப்பட்டுச்சு சென்னை கலைவாணர் அரங்கத்துல. அங்க முதலமைச்சர் ஸ்டாலின் உட்பட முக்கியமான அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் வந்தாங்க. அவர் பேர்ல ஒரு கவிதை நூல் வெளியிடப்பட்டுச்சு. அவரை வந்து பாராட்டி அவரை பெருமைப்படுத்தும் விஷயங்கள்லாம் வந்து அங்க பேசப்பட்டுச்சு. விஜய் சேதுபதி வந்திருந்தாரு. அவர் வந்து சொன்ன விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. நம்ம இன்னைக்கு வந்து ஒரு 8 மணி நேரம் வேலை பார்க்குறோம், நமக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு கிடைக்குது, ஒரு போனஸ் வந்து கிடைக்குது, நம்ம நிறைய பேர் செருப்பு போட முடியுது, நிறைய பேர் துண்டு போட முடியுதுன்னா இந்த மாதிரி நிறைய கம்யூனிஸ்ட் தலைவர்களுடைய அவங்க ரத்தம் சிந்தி தியாகம் செஞ்சதுதான் காரணம். அதை பத்திலாம் வந்து புக்ல வரணும், குறிப்பா நல்லக்கண்ணு ஐயா பத்தி புக்ல வரணும் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய கோரிக்கை வச்சிருந்தாரு. மேடையில மட்டும் சொல்லல, விடுதலை படத்துல முழுக்க அதை பத்தி தான் பேசிக்கிட்டே இருந்தாரு. ஆமா ஆமா ஆமா, உண்மையாவே ஒரு பெரிய தலைவருக்கு நல்ல ஒரு மரியாதை வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு பக்கம் இது கடைசி ஞாயிற்றுக்கிழமை, இந்த வருஷத்தோட கடைசி ஞாயிற்றுக்கிழமை. ஆமா, ஒவ்வொரு மாசமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை மன் கி பாத்ல பேச வருவாரு. நீங்க கேட்டுக்கிட்டு வர இருந்தீங்க, என்ன சொல்லியிருக்காரு? தமிழை பத்தி பெருமையா பேசியிருக்காரு. தமிழ் தொன்மையான மொழி அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப பெருமை,
உலகம் முழுக்க பல்வேறு நாடுகள்ல தமிழை கத்துக்கிறதுக்கு ஆர்வமா இருக்காங்க. அதை நம்ம வந்து கட்டி காப்பாற்ற வேண்டியது நம்மளோட கடமை அப்படின்னு வந்து தமிழை பத்தி பேசியிருக்காரு. ஓகே, தமிழ் பத்தி எல்லாம் பேசுறாரு. தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணிருக்காரு பிரதமர் மோடி? அதுல பெட்டி பெட்டியா வாங்கிட்டு போறீங்க ஜிஎஸ்டிங்கிற வரியினால. தமிழ்நாட்டுக்கு என்ன கொடுத்தீங்கன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? அதெல்லாம் நீங்க கேட்க கூடாதுங்க. நாங்க பேசுறது மட்டும் கேட்டு போங்க, அவ்வளவுதான். திரும்பி எல்லாம் கேட்க கூடாது கேள்வி. மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கோடைய அஸ்தியை கங்கையில் வந்து கரைச்சிருக்காங்க குடும்பத்தினர். இந்த விழாவில் நேரு குடும்பத்தை சேர்ந்த கலந்துக்கவே இல்லை. மன்மோகன் சிங் அவமுறையா அப்படின்ட்டாங்க. காங்கிரஸ் எதிராக பிஜேபி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, இன்னொரு பக்கம் அவரை வந்து அந்த நல்லடக்கம் பண்ண அந்த விஷயமே வந்து தப்பா நடந்திருக்கு. ஒரு தனிப்பட்ட இடம் ஒதுக்கி அந்த இடத்துலயே அவரை வந்து தகனம் செஞ்சுட்டு அங்கேயே வந்து மெமோரியல் அமைக்கணும் அப்படிங்கிறது தான் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளோட கோரிக்கை. இதுக்கு முன்னாடி நடந்த பிரதமர்களுக்கு எல்லாருக்குமே அப்படிதான் வந்து நாங்க செஞ்சோம். ஆனா நீங்க மன்மோகன் சிங்கை மட்டும் அவமதிச்சிட்டீங்கன்னு பிஜேபி மேல காங்கிரஸ் வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆனா பிஜேபி என்ன சொல்றாங்க, நீங்க வந்து இந்த தகனத்தை எல்லாம் முடிங்க, கடைசியில அவருக்கு மெமோரியல் அமைக்கிறதுக்கு, ஒரு நினைவிடம் அமைக்கிறதுக்கு அங்க தனியா ஒரு இடம் ஒதுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்படிதான் போய்கிட்டு இருக்கு இந்த பிரச்சனைகள். உலக அளவில் விமான விபத்துங்கிறது அதிகமாயிடுச்சு அப்படிதான் தோணுது. காரணம், ஜெஜு ஏர் 7C2216ங்கிற விமானம் தாய்லாந்து தலைநகர் பாங்காக்ல இருந்து தென்கொரியா மூவான் விமான நிலையத்துல தரையிறங்குறப்ப விபத்து நடந்து கிட்டத்தட்ட அதுல பயணிச்ச 175 பயணிகளுமே இறந்து போயிருக்காங்க. 6 பணியாளர்கள்ல 4 பேர் இறந்து போயிருக்காங்க. காரணம் என்னன்னா, அந்த விமானம் தரையிறங்குறப்ப அதுக்கு ஆப்போசிட்ல வந்த ஒரு பறவை மோதினதுனால விமானம் வந்து நிலைத்தடி மாறிடுச்சுன்னு வந்து சொல்றாங்க. இப்ப அந்த விமானத்துல பயணிச்ச 2 பணியாளர்கள் மட்டும் தான் உயிர் தப்பியிருக்காங்க. அவங்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு எல்லாருக்குமே உடம்புல பலத்த அடி, எலும்புரியெல்லாம் ஏற்பட்டிருக்கு. அந்த விமானத்தோட வால் பகுதியில ஒரு 2 பேர் இருந்திருக்காங்க. விமானம் மோதுறதுக்கு முன்னாடி நாங்க வந்து எங்களோட இந்த சீட் பெல்ட்டை மாட்டினது மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு, அவ்வளவு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு இருக்காங்க அந்த 2 பேருமே. ரொம்ப ஒரு சோகமான விபத்து தான். 125 பயணிகள் பயணிச்ச எல்லாருமே இறந்து போயிருக்காங்கிறது ஒரு மிகப்பெரிய துரதிருஷ்டம் தான் அது. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி அசர்பைஜான்ல இருந்து ரஷ்யாவுக்கு போன ஒரு விமானம் அங்க தரையிறங்க முடியாம கசகஸ்தான்ல போய் லேண்ட் ஆகி அங்க இறங்கும் போது கிராஷ் லேண்ட் ஆகி அதுல ஒரு 38 பேர் உயிரிழந்தாங்க. அந்த விஷயத்துல இப்போ ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து அப்பாலஜிஸ் கேட்டிருக்காரு. கிட்டத்தட்ட மன்னிப்புன்னு சொல்றாரு. ஆனா அந்த மன்னிப்பு முழுமையா இருக்க முடியல. என்ன பிரச்சனைனா, ரஷ்யாவில் அந்த விமானம் லேண்ட் ஆக போகும்போது அந்த இடத்துல இருந்து ரஷ்யாவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகி அந்த விமானத்தின் மேல தவறுதலா தாக்குதல் நடத்தினதாகவும் அதுல விமானம் வந்து பழுதாகி லேண்ட் ஆக முடியாம கசகஸ்தானுக்கு திருப்பி விடப்பட்டதாகவும் சொல்லப்படுது. ஸோ இப்போ வந்து 2-3 நாளா வந்து அது பேச்சு போய்கிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு வந்து ரஷ்ய அதிபர் புதின் வந்து சொல்லிட்டாரு, வந்து நாங்க மன்னிப்பு கேட்கிறோம் அப்படின்ட்டு. ஆனா அது எதனால மன்னிப்பு கேட்கிறோம், அந்த ஏர் மிசைல் சிஸ்டத்தை வந்து நாங்க ஆக்டிவேட் பண்ணி தெரியாம நடந்துச்சு அப்படிங்கிறத ஒரு வெளிப்படையா ஒத்துக்கல. இப்பயும் வந்து அசர்பைஜான் வந்து ரஷ்யாவோட நட்பு நாடு தான். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க வெளிப்படையா அந்த காரணத்தை சொல்லி மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையை வச்சிருக்காங்க. நீங்க தெரியாம தாக்குதல் நடத்திட்டீங்கன்னா நாங்களே சொல்றோம், நீங்க தெரிஞ்ச தாக்குதல் நடத்தல, ஆனா அதையும் நீங்க வெளிப்படையா சொல்லுங்க, ஏன் சொல்ல மாட்டீங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கேள்வியா இருக்கு. ஓகே, இப்ப என்னன்னா, கடந்த 1 வாரத்துக்கு முன்னாடி ரஷ்ய அதிபர் புதின் 4 மணி நேரம் பத்திரிகையாளரை சந்திச்சு பேட்டி கொடுத்திருக்காரு. அதுல அமெரிக்கா, மேற்கத்திய அந்த நாடுகள்லாம் ரஷ்ய ஊடகங்களுக்கு தடையெல்லாம் விதிச்சிட்டாங்க. இருந்தா கூட அங்க இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ் கூட போய் கேள்வி கேட்க போயிருக்காங்க. 4 மணி நேரம் எல்லா கேள்வியும் பதில் சொல்லியிருக்காராம் ரஷ்ய அதிபர் புதின். ரஷ்யாவுடைய நட்பு நாடான இந்திய பிரதமரும் வாய்ப்பு ராஜா இல்ல. மீ 1 வாரமா தண்ணி கேன் உள்ள இருக்கிறவன் நல்ல தண்ணி, அதே தண்ணி பாட்டில பிடிச்சி 1 நாள் யூஸ் பண்ணாம விட்டுட்டா கெட்ட தண்ணி. நல்லா இருக்குடா உங்க நியாயம். பாட்டி, நான் சாகிறதுக்குள்ள என் பேரனோட கல்யாணத்தை பார்க்கணும், கமான் பாட்டி அப்படின்னு சொல்லுதான் உள்ள இருக்கிற மீ. சிங்கிள் பாய்ஸ், 90s கிட்ஸ், சிங்கிள் பாய்ஸ். இன்னைக்குதான் டெஸ்ட் மேட்ச் கடைசி நாள் மாமா. 3 ரிசல்ட்டுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்தியா வெற்றி, தோல்வி, டிரா, 3 ரிசல்ட் ஆமாப்ல. வெற்றி, டிராவா, தோல்வி, படுதோல்வி, படு கேவலமான தோல்வின்னு 3 ரிசல்ட் மாமாங்கிறாங்க. எங்கள் உட்கட்சி விவகாரத்தில் மற்றவர்கள் தலையிட தேவையில் அன்புமணி ராமதாஸ். அப்ப தைலாபுரத்துல இருந்துக்கலாமே. இருந்துக்கலாம் தான், ஆனா பனையூர்ல புதுசா கட்டின வீட்டை என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியல. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இன்னைக்கு விருது யாரு கொடுக்கலாம்னா, சனிக்கிழமை கொடுத்த அதே குடும்பத்துக்கு வந்து கொடுத்துடலாம். ஆமா, என்னன்னு கொடுப்போம். என்னன்னு கொடுக்கலாம்னா, முந்தானத்து எப்படி இருந்தாருன்னா, என் குடும்பத்துல எல்லாம் வந்துட்டாங்க, நீங்க போட்டோ எடுங்கன்னு இருந்தாரு. சின்ராசு ஓரமா நின்று இருந்தாரு. ஆமா,
நேத்து நான் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி நாங்க சமாதானம் ஆயிட்டோம். அது எங்க குடும்பத்து பிரச்சனைன்னு சொல்லல, கட்சி பிரச்சனை நாங்க பார்த்து ரொம்ப அன்பு சொல்லியிருக்காரு. அவங்களை பொறுத்த வரைக்கும் கட்சியும் குடும்பமும் வேற வேற கிடையாது, ரெண்டு ஒண்ணு தானே. ஆமா, அதனால வந்து அவர் குடும்ப பிரச்சனை கிடையாது, கட்சி பிரச்சனை. இது எப்படி இருக்குன்னா சூரியன் சம்பளத்துல கிளைமேக்ஸ் ஒன்னாயிருவாங்க. ஆமா, எங்கள் வீட்டில் எல்லா நாளும் நீங்க தான் நல்லா பாடுவீங்க. அது வேற படமாச்சு, அது வேற படமா, பாட்டு சிங்க் ஆகுது. அதனால சூரிய வம்சம் மாதிரி கிளைமேக்ஸ் ஒன்னானதுனால சூரிய வம்சம்ங்கிற விருதை அன்புமணி ராமதாஸுக்கு வந்து கொடுத்துட்டு கிளம்புவோமா, விடைபெறலாம். நன்றி. Nature's comfort. Ramraj presents bamboo cotton white shirts.